எனக்கு எதிரில் ராஜா சார் பேசினானா எனக்கு அது ஜுஜுபியாக இருக்கும். இதை நீங்கள் சொல்லாமலே இருந்துருக்கலாம். நான் பேசினா ஜுஜுபியா? இந்த அணி என்னை விட கடுமையான அணியாமா? இல்லை இல்லை, நீங்கள் பேசினா ஜுஜுபி இல்லை. இப்போது பழக்கப்பட்ட பேச்சாளர்களை கொஞ்சம் ஏறிச்சாடலாம். ஓகே. ஆனால் புதுமையாக பேச வந்திருக்கிறவர்களை அது என்னுடைய பாணியிலேயே நான் எதிர்த்தா அவங்க அதற்கான ஸ்பீக்கர்ஸ் இல்லை, கொஞ்சம் காயப்படுவாங்க. பரவாயில்ல. அதனால் பல விதத்திலும் பல முனை தாக்குதலுக்கு ஆளாகி நிற்கின்ற ஒரு பரிதாபமான நிலையில் இன்றைக்கு உங்கள் முன் நான். ஆனால் சில உண்மைகளை நான் பேச வந்திருக்கேன். நிர்மலா சொன்னாங்க, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. அது எனக்கான கேள்வி. அது அவங்க ரொம்ப மரியாதையோடு என் பேரை சொல்லலை. நீங்களாம் இந்தியாவிலேருந்து பிள்ளைய வளர்த்துட்டு இங்கே 1 மாத பயணத்தில் வந்துட்டு எமிரேட்ஸை நாளைக்கு பிடிக்க போகிற ஆளுகளுக்கு எங்கள் கஷ்டம் என்ன தெரியும்னு கேட்டாங்க. அதை நம்ம கேட்டீங்க, கொஞ்சம் மரியாதையாக கேட்டாங்க. எனக்கு உங்கள் கஷ்டம் தெரியாது. உங்கள் வாழ்க்கையை நான் வாழ்ந்ததில்லை, இனி வாழ்வதாகவும் எனக்கு உத்தேசம் இல்லை. அதனால்தான் இதை பற்றி சொல்லுவதற்கான முழு தகுதியும் எனக்குத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். கஷ்டம் என்று நீங்கள் நினைக்கிற ஒன்றுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே கஷ்டமாகத்தான் தெரியும். ஒரு அறிவியல் தத்துவம் உண்டு, ஜேம்ஸ் பால்சி என்கிறவர் அதை சொன்னார் என்று எனக்கு ஞாபகம். தத்துவம் என்னன்னாக்க, நீங்க திடீர்னு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சிக்கிற போது 6 அடி உயரமாக இருக்கிற நீங்க 10 அடி ஆயிட்டீங்கன்னு வைங்க. சும்மா அதெல்லாம் ஆக முடியாது அப்படிலாம். ஆனால் நாங்கள்லாம் எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் உயரத்தை ஏற்றிருப்போம்ல. திடீர்னு ஒரு நாள் 6 அடி உயரம் இருக்கிற ஆள் 10 அடி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே வளர்ந்து விட்டது அதே அளவுக்கு. கட்டில், மெத்த, தலகாணி, கீழே இருக்கிற அந்த நீங்கள் போடுறீங்களே ஒரு விரிப்பு, எல்லாம் அதே அளவு வளர்ந்து விட்டது என்றால், கண்ணாடி எல்லாமே வளர்ந்துருச்சு. அப்போ அவன் எந்திரிக்கிற போது என்னுடைய உயரம் அதிகமாயிருச்சுன்றது அவன் மூளைக்கு தெரியவே தெரியாதான். பிகாஸ் மனித மூளை எதையுமே எப்படி பார்க்கறதுன்னா ரிலேட்டிவாக தான் பார்க்கும், ப்ரப்போர்ஷனோட தான் பார்க்கும். சிரமம் என்று பேசிய இவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே பதில், சிரமம், கஷ்டம், துக்கம், துன்பம் எல்லாமே ரிலேட்டிவ் ஆல்வேஸ். அது எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நேற்றுக்கு உங்கள் ஊருக்கு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது தான் அதை நான் கண்டுபிடிச்சேன், இந்த தத்துவத்தை. ஏன்னா நான் 4 பேர் என்னை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஊரில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், அங்கங்கே காப்பு நிற்பான், எங்கே நிற்பான்னே தெரியாது, வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அம்மா பக்கத்தில் இருந்த இன்னொரு சகோதரி அவங்க என்ன சொன்னாங்க, காப்பு நிற்கிறது கஷ்டம் கூட பரவாயில்ல, ஹஸ்பண்ட் இருக்கிற போது ஒய்ஃப் கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நாம என்னதான் சரியா ஓட்டினாலும் இங்க டர்ன் பண்ணுமே, ஏன் இண்டிகேட்டர் போடல, கோ ஸ்லோ, காப் மே பி தேர். அப்ப நான் கூட நினைச்சேன், இந்த உலகத்திலேயே அதுதான் உச்சபட்ச கஷ்டம் போல இருக்கு அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். அப்ப அங்க இன்னொரு சகோதரர் அவர் சொன்னாரு, காப்பு நிக்கிறத விட ஒய்ஃப் ஓட்டும் போது கணவர் கமெண்ட் பண்றதை விட கஷ்டமான ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அந்த ஒய்ஃபுக்கு கார் சொல்லி கொடுத்தோமே நாங்க, கார் ஓட்ட. அது அங்க பெருசா கை நீட்டுறாரு அவர் தான். எவ்வளவு கஷ்டம். இப்ப அந்த கார்ல 4 பேர் தான் இருந்தாங்க, அதுக்குள்ளேயே 3 கஷ்டங்கள் வந்துட்டு, அந்த கார்லயே ஒரு 8 பேர் இருந்தாங்க, பெரிய காருன்னு வச்சுக்கோங்க. அதை விட எனவே கஷ்டம், சிரமம் என்பதெல்லாம் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடுகிற போது இதை விட இது பெரிய கஷ்டம். பாலச்சந்தர் படம் பார்த்திருக்கீங்களா? எல்லாம் வயசுல சின்னவங்களா இருக்கீங்க. இருகோடுகள்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய முதல் காட்சியே என்னவென்றால், ஒரு புதிர், ஒரு கோடு இருக்கு. இந்த கோட்டை அழிக்காமல் இதை எப்படி
சின்னதாக செய்வது. அழிக்காம எப்படிங்க ஒரு கோட்டை சின்னதாக செய்வீங்க? அப்ப அந்த ஜெயந்தி அந்த கதாநாயகி சொல்லுவா, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போட்டா இது சின்னதாயிடும். நீங்கள் இங்கே சொல்லுகிற கஷ்டங்களினுடைய பட்டியலை நான் பார்த்தால் இது எல்லாமே ஒரு கோடு தான். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு வருகிற வரைதான் இது உங்களுக்கு சிரமமே தவிர அவங்க நிர்மலா பேசுகிற போது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்கள் இந்த தில்லான மோகனம்பால பாலையா சொல்லுவார், ஆட்டம் பலமா இருக்கேன். சூழல் இங்கே இருக்கிறதா? நிர்மலாவை பார்த்து நான் நேர்மையாக கேட்கிறேன், சூழல் இருக்கிறதா? இருக்கிறதா என்றால் சூழல் வரும். எப்படி? பக்கத்திலேயே இருக்கிற கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ வேட்டியை கட்டிக்கொண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னார்ல, பொங்கலை வச்சாரு. இந்த தமிழ் சமூகம் இங்கே எண்ணிக்கையிலும் திறமையிலும் செல்வத்திலும் அதிகாரத்திலும் கூடுகிற போது சூழல் தானாக வந்து சேரும். சூழல் என்பது அமைவதல்ல நிர்மலா, அமைத்துக் கொள்ளுவது என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். பாலைவனத்தில் யார் ஏமா பாலைவனத்தில் போய் விதைகளை விதைக்கிறீங்க? வேலை இல்லாம ஏன் மண் இருக்கிற இடத்துல போடுங்க. இந்த 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 நாட்டில் உங்களுக்கு மண்ணே இல்லையா? எதோ போட்டாலும் விளையிற பூமியில் இருந்துக்கிட்டு பாலைவனத்தில் விதைகையே இது பாலைவனம்ன்றீங்க. வீட்டில் கத்திரிக்காய் செடியெல்லாம் வச்சிருக்காங்க, அப்பப்போ வெளியில வச்சு உள்ள வைக்கணும், அவ்வளவுதானே. குளிர் வந்தாக்க நீங்க உள்ள வைக்கணும், வெயில் வந்தா வெளியில வைக்கணும், அவ்வளவுதானே. ஆனால் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அதை வெளியே வைப்பதும் உள்ளே மாற்றி மாற்றி வைப்பதும் ஒரு கஷ்டமாக இருக்குமா? ஒரு வாழை மரம் நன்கு வளர்த்திருப்பதை பார்த்தால் நாளைக்கு பிரியாவுக்கும் தோன்றாதா? வெளியில வச்சு உள்ள வச்சாலும் சரி, எனக்கும் ஒரு வாழை மரம் வேண்டும் என்ற எண்ணம் பிரியாவுக்கு வராதா? நீங்க பார்க்கிற பார்வை. இப்ப நான் ஒன்றத்தை பத்தி சொன்ன சிரமம் என்பது ஆல்வேஸ் ரிலேட்டிவ், பட் சாத்தியம் என்பது ரிலேட்டிவே கிடையாது. முடியும் என்றால் முடியும். ஒருவன் எண்ணி துணிந்த பிறகு அந்த செயலிலே பின்னடைய மாட்டேன் என்று ஒருவன் முடிவுக்கு வந்த பிறகு எதுவுமே சாத்தியம்தான். காலே இல்லாத அருணிமா சின்ஹா அவர்களுடைய கால் ஒரு ரயில் விபத்தில் துண்டாக்கப்பட்டு விட்டது. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருந்த போலீஸ் வேலையை அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு இந்தியாவில் சொல்லிட்டாங்க. கால் இல்லாதவர்களுக்கு போலீஸ் வேலையை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கால் இல்லை என்றால் போலீஸ் உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் எவரெஸ்டில் ஏறுவதை தடுக்க முடியாது என்று எவரெஸ்ட் மலைக்கு மேல் ஏறிய ஃபர்ஸ்ட் ஆம்பியூட்டி அவங்க தான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெருன் என்கின்ற வேதம் நம்முடைய தமிழ் மண்ணிலே முளைத்த வேதம். அப்போ சாத்தியம் என்பதற்கு ரிலேட்டிவ்லாம் கிடையாது. முடியும்னா முடியும், முடியும் என்று நினைத்தவர்களுக்கு முடியும். இங்க இருக்கிற இந்த குழந்தைகளை 2 பேரை விட்டுறலாம், இவங்க 2 பேருக்கும் முடியவில்லை என்ற எண்ணம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். போய் பிரியா பேசுற போது நான் அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டு சத்தியமா நான் சொல்றேங்க, பல முறை தமிழ்நாட்டு மேடைகளில் இப்போ நடுவராக இருக்கிற ராஜா எனக்கு எதிரணியில் பேசுகிற போது வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்வதற்கு பல முறை வாய் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஆனால் அதை சொல்ல தைரியம் இல்லாமல் அதை நான் ஐ ஹெல்ட் இட் பேக். ஓ, இப்படி ஒன்று நடந்துருக்கா? சதி நடக்குதுயா? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஹெல்ட் இட் பேக். ஆனால் இவங்க எவ்வளோ பட்டிமன்றங்களை பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கட்டாயமாக நான் பேசுவதை விட குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த தங்கை பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் தைரியமாக இங்கேருந்து இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏனென்றால் பிரியாவுக்குள்ளே இருப்பது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரனுடைய அந்த குரோமோசோம்ல வந்த ஒரு இனத்திலிருந்து அவர் வந்திருக்கின்றார். சிவபெருமானையே எதிர்த்தவங்க. அப்புறம் ஒரு நாள் கொலம்பஸ் தமிழ்ச்சங்கத்திலே சாப்பாடு போட்டு விட்டால் மீதி 364 நாளும் யார் சமைப்பது? பிரியாக்கு. நீங்களாம் இன்னும் 364 சமைச்சிட்டா மாதிரி
சமைச்சு கிழிச்ச மாதிரி. ஒவ்வொரு ஃப்ரிட்ஜை திறந்தாங்க, தேங்காய் போட்ட பீன்ஸ் காய் செஞ்சு 9 நாளான அப்புறம் எடுத்து சுட வச்சு சாப்பிட்றீங்களே, தியாகிகள் ஐயா, நீங்கள் தியாகிகள். ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து எல்லாமே பழசு தாங்க, நமக்கு பழக்கம் இல்லை. ஒரு உருளைக்கிழங்கு, ஐயா ஃப்ரீசரை வேறு திறந்து பார்க்கணுமா? நல்ல வேலை, மயங்கி விழுந்திருப்பேன் நான். உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தது, அதை பார்த்தா கொஞ்சம் நேத்திக்கு செஞ்ச சாயல்ல இருந்தது, அதை எடுத்தா அதை நாளைக்கு சாப்பிடலாம். அதுக்கு முன்பே செய்த பரங்கிக்காய் பொரியல் இருக்கு. எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒரு உணவு பண்டங்கள் இங்கே தான். இந்திரா நூயை பற்றி நீங்கள் எதுக்கு என்ன இது ஃபீட்பேக் வருதுங்க. இந்திரா நூயை பற்றி பிரியா பேசினாங்க. அவங்க அன்றைக்கு ஜெயித்து அன்றைக்கி தான் அவங்க போர்டில் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. அந்த நல்ல செய்தியோடு வீட்டுக்கு வருகிறார் இந்திரா. அவங்க காரை நிறுத்தினோடனே அம்மா வாசலில் இருந்து போய் முதல்ல பால் வாங்கிட்டு வா, பால் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. இவங்க போய் பால் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு நீ கேட்டியா? அதுக்கு முன்னாடி பால் வாங்குன்னு என்னை அனுப்பிச்சேன்னு அம்மாவோட சண்டை போட்டிருக்காங்க. இதுதானே சம்பவம். இப்போ நான் கேட்குறேன், இந்திரா நூயோட அம்மா சொன்னதாக பிரியா சொன்னார், உன்னுடைய கிரீடங்களை வாசலிலே கழற்றி வைத்து விட்டு உள்ளே வா என்று இந்திரா நூயினுடைய அம்மா சொன்னார். இந்திரா நூயினுடைய பாட்டி அந்த இடத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? ஒரு கற்பனை என்ன சொல்லியிருப்பார்? உனக்கு வெளியிலே கிரீடங்களே தேவையில்லை, நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் போதுமானது என்று இந்திரா நூயினுடைய பாட்டி சொல்லியிருப்பார். இந்திரா நூயினுடைய அம்மா சொல்லுகிறார், கிரீடங்கள் இருக்கட்டும், ஆனால் வீட்டு வாசலிலே கழற்றி வைத்து விட்டு உள்ளே வா என்று சொல்லுகிறார். இதை இந்திரா நூயி தன்னுடைய பெண்ணை பார்த்து இப்படி சொல்ல மாட்டாள். உன்னுடைய கிரீடம் உனக்கு ரொம்ப முக்கியம், பால் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கிரீடங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் என்று இந்திரா நூயி தன் மகளிடம் சொல்லுவாள். ஏனென்றால் இதுதான் நம்முடைய பண்பாடு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பதுதான் நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படை என்றால் எங்கள் அணிக்கு பேசியிருக்கிற பிரியாவுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டும். இதுக்கு இந்திரா நூயி வேற. 18 வயசுலயே பிள்ளை வெளியில போகுது, அப்புறம் எங்க பண்பாட்டை காப்பதுன்னு? நம்ம பண்பாட்டில் 18 இல்ல ஒண்ணு இல்லைங்க, ஏதோ நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இல்ல உண்மையிலே மணி இல்லையா பற்றி தெரியாம. அப்ப எதுக்கு சும்மா அடிக்கிற மாதிரி அடிச்சு என்ன கலவரப்படுத்துறீங்க? இப்பதான் நான் ஒரு ஃபார்முக்கே வந்திருக்கேன். நான் எப்பவுமே வர்றதில்லை. 18 வயசுல பிள்ளை வெளியில போயிருமே இந்த ஊர்ல, அது என்ன ஏதோ ஒண்ணு கொடுத்து அனுப்புவீங்களா? கிராட் பார்ட்டி, ஏதோ ஒரு பார்ட்டியை கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்களே, கலாச்சாரம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா பிரியா, நம்ம ஒரிஜினல் பண்பாட்டின் படி 7 வயசுலேயே பிள்ளை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. குருகுலத்துக்கு கற்க போகிற வயது என்பது 7 வயது. நீங்கள் தினம் வந்து அவர் சொன்னார் அது மாதிரி அந்த தோசையெல்லாம் சுட்டு வச்சு அனுப்பிச்சு அதெல்லாம் இப்போ செய்வது தான் நம்முடைய ஒரிஜினல் பண்பாடு கலாச்சாரம். 7 வயதில் பிள்ளை கற்க வெளியில் போனால் அவ்வளவுதான். அதற்கு பிறகு எப்போதாவது வந்து தாய் தந்தரை பார்ப்பது தான் நம்முடைய பண்பாடு. உங்களுக்கு யார் சொன்னது 18 வயதில் வெளியே போது நம்முடைய பண்பாடு இல்லை என்று? ஒரு குழந்தை வெளியே போனதுனாலே உங்களுக்கும் அந்த குழந்தைக்குமான பந்தம் அருந்து விடும் என்று சொன்னால் அது பந்தமே இல்லை என்று தான் அதை நான் சொல்லுவேன். எப்படி இல்லாமல் போகும்? எப்படி இல்லாமல் போகும்? பிரியா சொல்லுகிறார், வணிக மொழியான ஆங்கிலத்தோடு தமிழ் போட்டி போடுமா? வணிக மொழியான ஆங்கிலத்தோடு எங்களுக்கு போட்டி இல்லை என்று நான் சொல்லுகின்றேன். வணிக மொழியான ஆங்கிலத்தோடு எங்களுக்கு போட்டியே கிடையாது. எங்களுடைய போட்டி என்பது எந்த மொழியோடும் கிடையாது. ஏனென்றால் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு என்பது என்னுடைய மொழிக்கு இருக்கிறது என்பதை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு விளக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் உங்களுக்கு அது தெரியாது என்பதை தவிர தமிழ் குறையுடையது என்பதனால் அல்ல. கவித்துவம் மிக்க மொழியான தமிழ் எப்படி ஆங்கிலத்தோடு போட்டி போடும்? தமிழிலே இருப்பது கவித்துவம் மாத்திரம் என்று பிரியாவுக்கு யார் சொன்னது? ஏனென்றால் நீங்களே இந்த உலகத்தோடு எல்லா விதத்திலும் நம்ம வந்து அலைன் ஆகணும்னு சொல்லுவதற்கு ஒரு திருக்குறளை சான்றுக்கு அழைக்கின்றீர்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் என்பது கவித்துவமான திருக்குறளா? அது கால காலங்களுக்கு இருக்கின்ற நியாயத்தை ஞானத்தை சொல்லுகின்ற தர்மத்தை சொல்லுகின்ற ஒரு திருக்குறள். எத்திக்ஸை பத்தி பேசுற திருக்குறள் அது.
உலகத்தினுடைய இயல்பை பற்றி பேசுகிற திருக்குறள் அது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் என்று சொன்னவன் கவித்துவத்துக்காக அதை சொல்லவில்லை, காலம் கடந்த ஞானத்தை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போவதற்காக சொன்னான். நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் இது கவித்துவம் மிகுந்த மொழி மாத்திரம்தான் என்று? கவித்துவம் என்பது என்னுடைய மொழிக்கு அமைந்திருக்கின்ற பல சிறப்புகளில் ஒன்று, அவ்வளவுதான். அது ஒன்றுதான் என்னுடைய மொழியின் சிறப்பு என்று உங்களுக்கு யார் சொன்னது? வணிக மொழியான ஆங்கிலத்தோடு தமிழ் போட்டியெல்லாம் போட முடியாது. இங்கே உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் தான் வெளியே போய் பேச வேண்டும். எங்கள் அணியில் இருக்கிற நாங்கள் 4 பேர் அதெல்லாம் செய்யக்கூடாது, தெருவிலே போய் நின்று நீங்கள் தமிழிலே கதையுங்கள் நாங்கள் சொல்கிறோம். உலகம் எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு போ. எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, அவன் இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷில் பேசு. ஆனால் நான் உங்களை பார்த்து நியாயமாக கேட்கின்றேன், நம்முடைய குழந்தைகள் கற்கிற கல்வியினுடைய ஆழம் நாம் கற்ற கல்வியினுடைய ஆழத்தை விட அதிகம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? நம்முடைய படிப்பு முறை என்பது சர்ஃபேஸில் அப்படி எப்படி நுனிப்புல் மேய்ஞ்சு அந்த டெக்குக்கு மாற்ற டெக்னாலஜிக்கு போகிறதுக்காக, என்ஜினியரிங் போகிறதுக்காக, ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்காக, நமக்கு சிஸ்கோவில் வேலை கிடைக்கிறதுக்காக என்னென்ன தேவையோ அதை மாத்திரம்தான் நாம் இந்தியாவில் படித்தோம். ஆனால் நம்முடைய குழந்தைகள் அப்படி படிக்கவில்லை. அவர்கள் இந்த மண்ணிலே எதை படிக்கிறார்களோ, இந்த மண்ணினுடைய ஆன்று அவிந்த கல்வி திட்டம் என்பது அவர்களுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வத்தை தூண்டி விடுவதாக இருக்கிறது. உங்களை பார்த்து நான் சொல்லுவதெல்லாம், அவர்களுக்கு மொழிகளில் ஆர்வம் இருந்தால் தமிழ் மொழியை பற்றி கற்பதற்கான எல்லா சூழலும் அவர்களுக்கு இப்போது இருக்கிறதா இல்லையா? எதற்காக அமெரிக்கா முழுவதும் இத்தனை தமிழ் சங்கங்கள் எதற்காக வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் குழந்தைகள் எப்படி இங்கே வந்து பேசுகிறார்கள்? பேசுகிற 2 குழந்தைய கஷ்டப்பட்டா கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க ஆடியோ செலெக்ஷன் வைக்கிறேன்னு சொல்ல எவ்வளோ பேர் கொடுக்கிறார்கள், அதிலிருந்து செலக்ட் பண்ணுகிற நிலைமைக்கு ஏன் வந்தது என்றால், இந்த குழந்தைகள் இங்கே பேசுகிறார்கள் என்றால் கருத்துக்களை அவர்கள் சிந்தித்து மொழியே தாய் தந்தையரிடமிருந்து வாங்கி கொண்டு வந்து இங்கே பேசுகிறார்கள். அப்போது இந்த மொழியினுடைய தொன்மையை பற்றி, சிறப்பை பற்றி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற போது அவர்களால் ஏன் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று நான் கேட்கின்றேன். நமக்கு சொல்ல தெரியலன்றதை நாம ஒத்துக்கணும். மொழியை பற்றி, இதனுடைய சிறப்புகளை பற்றி, இந்த மொழியினுடைய சிறப்பை கேட்டால் நம்ம எல்லாரும் உடனே என்ன சொல்லுவோம், இட்ஸ் a very old language. அது சிறப்பு அல்ல என்று நான் சொல்லுகின்றேன். It so happened that it is an old language. But அது மாத்திர சிறப்பு அல்ல. தமிழனுடைய சிறப்பு என்ன தெரியுமாடா? அதனுடைய தொடர்ச்சி. 2000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு வேர்ஸ், அதை கிட்டத்தட்ட எந்த உரையும் இல்லாமல் இன்றைக்கும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற தொடர்ச்சி இருக்கிறது. இது தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் இல்லை. நீங்க எல்லாரும் PS2 படம் பார்த்தீங்க. மந்தாகினி வந்து தன்னுடைய சுந்தர சோழரை காப்பாற்றுவதாக பின்னாடி வேல் வந்து குத்தி மந்தாகினி இறந்து விழுகிற காட்சியில ஒரு பாடல் வந்தது. நீங்க எவ்வளவு பேர் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பாடல் ஒரு சங்க பாடல். அது நேற்றைக்கு எழுதப்பட்ட பாடல் அல்ல, அது ஒரு சங்க பாடல். இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் என்று தொடங்குகின்ற பாடல். முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று வருகின்றது. இந்த பாடலை பற்றி உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு பேச தெரியாவிட்டால் பேச தெரிந்தவர்களை வைத்து பேச வையுங்கள். என்ன சொல்கிறது அந்த பாடல்? ஒல்லையூர் என்ற ஊரிலே வாழ்கிற பெருஞ்சாத்தன் என்ற மன்னன் இறந்து விட்டான். இவ்வளவுதாங்க செய்தி. ஒரு மன்னன் இறந்துட்டான். எப்போ? நேத்திக்கா? முந்தா நாளா? 2000 வருஷம் முன்னாடி. அந்த ஊருக்கு அவனுடைய மரணத்துக்கு துக்கம் விசாரிப்பதற்காக வந்து அந்த புலவர் பார்க்கின்றார், அங்கே முல்லைப்பூ பூத்திருக்கிறது. அந்த முல்லைப்பூவை பார்த்து சொல்கிற, இன்னைக்கு போய் நீங்க பூத்திருக்கியே, யாராவது இன்னைக்கு உன்னை சூடுவார்களா? இளைஞர்கள் உன்னை எடுப்பார்களா? பெண்கள் உன்னை அணிவார்களா? பாணர்கள் உன்னை சூடுவார்களா? பாணரின் மனைவியான பாணினி உன்னை சூடுவாளா? இன்னைக்கு போய் பூத்திருக்கே முல்லையே. நான் உங்கள் பிள்ளைகளில் பல பேர் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க, அவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், உலக கவிதைகளிலேயே ஒரு மரணத்தை இவ்வளவு சட்டிலிட்டியோட, இவ்வளவு ஆழத்தோடு சொன்ன இன்னொரு கவிதை இருக்க முடியாது. அப்போ இது என்னுடைய மொழி என்பதனால் உங்கள் பிள்ளைகளிடம் இதை திணிக்காதீர்கள். திணிப்பு வெறுப்பை உண்டாக்கும் என்று பிரியா சொன்னார். உண்மை. திணிப்பு வெறுப்பை உண்டாக்கும். நீ தமிழ் படி. ஏன் படிக்கணும்? நான் சொல்றேன் படி என்றால் படிக்க மாட்டார்கள். ஏன் படிக்கணும் என்றால் this language is very special. இந்த மொழிக்கு என்று இருக்கிற அந்த மென்மைத்தன்மை, அந்த சட்டிலிட்டி, இதில் இருக்கிற விஸ்டம் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற எந்த மொழிக்கும் கிடையாது என்று சொல்லுகிற போது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி சூழல் அதிலே அவர்களை ஆர்வம் கொள்ள வைத்து அதனால் அவர்கள் படித்தால் இது சாத்தியம் இல்லை என்று அதற்கு பிறகும் நீங்கள் சொல்ல துணிவீர்களா என்று பிரியாவை பார்த்து நான் கேட்கின்றேன்.
அதுக்கு முன்னால் பேசின அந்த குழந்தைகளுக்கு நான் ரொம்ப நீளமாக பதில் சொல்ல விரும்பலை. திருவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, வேட்டி கட்டுவது. அவன் நின்னதுலேருந்தே அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அவன் என்னென்ன போட்டிருக்கேன்னு வேற சொல்றான். ஆமாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வேட்டியை ரொம்ப பின்னாடி தான் வந்தது திரு. தமிழர்களுடைய ஆதி உடையெல்லாம் வேட்டிலாம் கிடையாது, வேட்டியே பின்னாடி வந்தது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க போட்டுருக்கீங்களே ஷார்ட்ஸ், அது மாதிரி தான் போட்டுட்டு இருந்தான் தமிழன் முன்னாடி. இந்த உடையை அணிவது, நெற்றியில திருநீர் பூசுவது, அப்புறமா இட்லியும் அது என்ன புளிக்குழம்பா திறந்தவொடனே கப்பு, அது இதெல்லாம் நம்முடைய பண்பாடு அல்ல. இதெல்லாம் பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கங்கள் காலந்தோறும் மாறும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு இட்லி வந்ததே ராஜேந்திர சோழனுடைய காலத்துக்கு பிறகுதான். அது மட்டும் தமிழ்நாட்டுக்கு இட்லி உணவே கிடையாது. சாம்பார் கர்நாடகாலேருந்து வந்தது. ராஜேந்திர சோழனுடைய காலத்துக்கு இட்லிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? ராஜேந்திர சோழன் தான் முதல்ல இந்தோனேஷியாவுக்கு படையெடுத்து போய் இந்தோனேஷியாவை நம்மோட சேர்த்த ஆளு. ஆவியிலே வேக வைக்கிற பாத்திரங்கள் இந்தோனேஷியாவில் தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. இட்லியே 1000 வருஷம்தான், ஆனால் நம்முடைய பண்பாடு 3000 வருஷத்துக்கு முந்தியது. அப்ப பழக்க வழக்கங்கள், போடுகிற ஆடை, இந்த குளிர்ல வேட்டியை கட்டிட்டு திருவ போய் நான் நிக்க சொல்லுவேன். அவன் சிகாகோக்கு நாளைக்கு வேலை கிடைச்சி போறான்னா நீ வேட்டி தான் கட்டி நீ சிகாகோவில் நிக்கணும்னாக்க பிள்ளை வரைச்சு போகாது. அப்படியே கட்டினாலும் உள்ள ஏதாவது போட்டுக்கிட்டு கட்டு, தெர்மல் வேர் போட்டுக்கோ. இவங்க பாட்டி சொன்னாங்களாமா 6 மணிக்கு மேல தலை சீவக்கூடாதுன்னு. உடனே அவங்க தங்கச்சி கேட்டுட்டு தலையை சீவாம இருந்துதான். சீவறதுக்கு என்ன இருக்கு முதல்ல தலையில? அந்த பாட்டி சொன்னா அந்த தங்கச்சி கேட்டாங்களோ அதை வேற நாங்க நம்பணுமானா? நீங்கள் சொல்லுவது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள். உங்களுக்கு நான் சொல்லட்டா, இதை மாதிரி 1000 மடங்கு பிரச்சனை சென்னையில் இருக்கிற எனக்கு இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கிழவி சொன்னாக்க என் பொண்ணு கேட்டுருவாள். அதை 6 மணிக்கு மேலே தலை சீவக்கூடாதுன்னா, உனக்கு சீவத்துக்கு முடியல, எனக்கு இருக்கு, நான் எப்போ வேணால் சீவேன், ஐ வில் கோம் வென் ஐ ஹேவ் டைம் என்று தான் அங்கேயும் சொல்லுவாள். இதை ஒரு பிரச்சனைன்னு ஒரு கட்சி பேச வந்திருக்கு. சின்ன பையன் பேசுறதை பற்றி எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. இதுக்கு ஒரு தலைவி வேற இதை என்டார்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிர்மலான்னு வேற பேர் வச்சிருக்காங்க. ஆமாம், திரு பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்களுக்கு லாஜிக் வேணும் எல்லாத்துலேயும் சொன்னார். கவனிச்சிங்களா இல்லையா? லாஜிக் வேணும்னு சொன்னார். அதுதான் அவருடைய பேச்சு. த ரெஸ்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து அம்மா அப்பா எழுதினது. அதுதான் திருவினுடைய எண்ணம். எங்களுக்கு லாஜிக் வேணும், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அந்த லாஜிக்கை இப்போ சொல்கிறேன் திரு, நீங்கள் கேட்டுக்குங்க. என்ன லாஜிக் தெரியுமா? 10 வருஷம் முன்னாடி 2010ல் the world was going towards globalization, உலகமயமாக்கல். எல்லாத்துக்கும் உலகமயமாக்கல் சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்றைக்கு உலகம் முழுக்க அது ட்ரெண்டே கிடையாது. going back to your roots is the trend today. உங்களுடைய வேர்களுக்கு நீங்கள் திரும்பி போவதுதான் இன்றைக்கு. உதாரணம் வேண்டுமா? நான் சொல்லுகிறேன். நோபல் பரிசு இலக்கியத்துக்கு கொடுக்கிற அந்த எழுத்தாளர்களை பாருங்கள். 10 வருஷம் முன்னாடி மட்டும் இங்கிலீஷ்ல எழுதுறவனுக்கு மாத்திரம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஸ்பானிஷ் மொழியில் எழுதுறவன், ஆப்கானிஸ்தானில் பேசப்படுகிற மொழியில் எழுதுகிறவர்களுக்கு எல்லாம் நோபல் பரிசு கிடைக்கிறது என்றால், உங்களுடைய வேர்களுக்கு நீங்கள் திரும்பி போவதை உலகம் முழுக்க இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் மாத்திரம், அதாவது திருநாவுக்கரசு தூயமணி மோகனான இவர் மாத்திரம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? தீபிகா ரொம்ப நல்லா பேசினாங்க. இவர் சொன்னார் இல்லையா, திரு சொன்னார் லாஜிக் வேணும்னு. அந்த லாஜிக் தீபிகா பாப்பாவனுடைய பேச்சில் இருந்துதான் எனக்கு தெரியல. சூரியனே டயர்டான பிறகு சூரியன் எப்படிமா டயர்ட் ஆகும்? அது இருக்கிறபடி தானே இருக்கும். நாம தானே சுற்றி வரோம், அவன் இருக்கிறபடி தானே இருக்கான். தீபிகா சொல்கிறாங்க, எனக்கே தெரியாத போது, நானே அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்ற போது எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட 17 உறவுகளினுடைய பெயரை அவர் சொன்னார். ஏமா இதெல்லாம் தேவையா நமக்கு? மாமா, மாமி, அம்மாச்சி, அத்தா, எனக்கே சரி தெரியாது சொல்லுதெல்லாம். அத்தாச்சி எல்லாம் சொன்னாங்கம்மா. அத்தாச்சி எனக்கு பல விஷயத்துலேயும் தொந்தரவுங்க. நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். சரி,
அவ்வளவு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேம்மா. அதை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதில் பாதியாவது தெரியாதா? அவங்க தீபிகா சொன்னாங்க, நான் எப்போ வீட்டுக்கு போகிறேனோ அப்போ தான் எங்கள் வீட்டில் பொங்கல் தீபாவளி இல்லாமல் பிள்ளைங்க வர நாள் தான்மா, அதுக்கெல்லாம் தனி நாள்லாம் கிடையாது. நீ குட்டி பாப்பா நீ என்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரையோ அன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி. தனியாக ஒரு நாள் வேறு வேணுமா? உன்னை பார்த்தாலே தீபாவளி தானேம்மா அம்மா அப்பாவுக்கு. ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் தான் தீபாவளி என்றால், எங்களுடைய குழந்தைகள் என்றைக்கு எங்களை பார்க்க வருகிறார்களோ அந்த நாளெல்லாம் எங்களுக்கு தீபாவளி. நான் நிறைவாக 2-3 கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். இந்த பிள்ளைகள் போல செய்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ். தங்க கூட இருக்கிற அந்த வெள்ளைத்தோல் கொண்ட குழந்தைகளைப் போலவே இவர்கள் நடிப்பார்கள். அதனால தானே நம்ம சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்றாங்க, நம்ம சொற்களை சொல்ல மாட்டேன்றாங்க, நம்ம பண்டிகைகளை நம்ம பேய் வேஷம் போட்டு தெருவா திரியிறோம். இந்த வருத்தம்லாம் இவங்களுக்கு இருக்குல்ல. அதுக்கு காரணம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இப்போ தான் ஸ்கூலில் எல்லாம் இருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு வளருவார்கள். அவர்கள் ஒன்றும் 16 வயசுலேயே இருக்கிற மார்க்கண்டேயர்கள் அல்ல. நாளைக்கு அவர்கள் வளருகிற போது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், நான் என்னதான் அவனை போல நடித்தாலும் அவன் என்னை சேர்த்து கொள்ள மாட்டான் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் தெரிய வரும். நான் அவனை அது இந்த வயசில் நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. இது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு புலம்பெயர்ந்த நாமே செஞ்சது தானே. கிராமத்தில் வாழ்ந்த மாதிரி நகரத்தில் நாம் வாழல, நகரத்தில் இருக்கிறவங்க மாதிரி நாம் இங்கிலீஷ் பேசலாம் ட்ரை பண்ணோம், சரியாக வரல. அதுதான் நடக்கும் இவர்களுக்கு. நம்முடைய பிள்ளைகள் வளர்கிற போது அவர்களுக்கு கலாச்சார தனிமை வரும். ஏனென்றால் அவர்களை முழு மனதோடு ஒரு நாளும் இங்கே முழுக்க சேர்த்து கொள்ளவே மாட்டார்கள். நீ வானம் மட்டும் போலாம்பாங்க, ஆனால் நிமிர்ந்து பார்த்தால் கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர் ஒன்று உங்கள் தலையில் முட்டத்தான் முட்டும். அப்போ உங்களுக்கு தோன்றும் நான் யார் என்ற கேள்வி வரும். எனவே having a cultural identity is much better than trying to act like a white person என்பதை உங்கள் குழந்தைகள் ஒரு நாள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வார்கள். அது தெரிய வருகிற போது it may be too late. அதற்கு அப்பா அம்மாக்கெல்லாம் எவ்வளோ வயசாக இருக்குமோ என்னவோ, அதற்கு பிறகு என்னுடைய வேறு என்ன என்று தேடுகிற போது யார்கிட்ட கேட்கறதுன்னு கூட தெரியாத தனிமையில் அவர்கள் நிற்பார்கள். அது 12 வயசில் தெரியாதுங்க, 18 வயசில் தெரியாதுங்க. இருக்கிற விரும்பப்பட்டவர்களை திருமணம் செய்து கொண்டு எல்லாம். ஆனால் அந்த 30லேருந்து 40க்கு போகிற போது தான் அந்த கலாச்சார தனிமை வரும். பண்பாடு என்பது 3 கோள்கள் கொண்டது. ஒன்று மொழி, ஒன்று கலை, 3வது இறை உணர்வு அல்லது மதம். இது 3 தான் பண்பாடு. இவங்க சொன்ன முதல்ல வீட்டில் இட்லி அவிக்க முடியல, குழம்பு வைக்க முடியல, அவன் அதை சாப்பிட மாட்டான், எக்குன்றான். இது எதுவுமே தேவையில்லை நம்ம பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும். ஏன்னா இதெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது. இது நாம் காலங்காலமாக இதே குழம்பை சாப்பிட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னது? கிடையவே கிடையாது. இதெல்லாம் மாறுவது. மாறாதது 3 கோள்கள் தான். ஒன்று உங்களினுடைய மொழி, 2வது உங்களினுடைய இறை உணர்வு அல்லது மதம், 3வது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் நாட்டின் வேர்களிலிருந்து தோன்றிய கலைகள். இந்த 3ஐயும் கொஞ்சமாவது உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதில் அவர்கள் கற்று தேர்ந்து உடனே கவிதையெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதில் ஒரு பரிச்சயம் இருந்தால் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிற போது அதை வளர்த்து கொள்வதற்கான சூழ்நிலையை இன்றைக்கு டெக்னாலஜி உருவாக்கி இருக்கிறது. 60களில் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள், 70களில் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு செல்வது சிரமம் என்று சொன்னால் அவர்கள் கட்சியிலே நானும் பேசியிருப்பேன். ஆனால் 2023 உட்கார்ந்து கொண்டு உங்கள் விரல் நுனியில் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஒரு சித் ஸ்ரீராம் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு சென்னையில் மாபெரும் பாடகராக முடியும் என்று சொன்னால், ஒவ்வொரு கச்சேரியிலும் அவரால் பாட முடியும் என்று சொன்னால், அங்கே இருக்கிற சிற்பிகள் இங்கே வந்து உங்கள் கோவில்களின் பிரம்மாண்டமான சிலைகளை உருவாக்க முடியும் என்று சொன்னால், அவற்றை பார்த்து நீங்கள் பெருமைப்பட முடியும் என்று சொன்னால், நம்முடைய தமிழுக்காக இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் தனி இருக்கை அமைய முடியும் என்று சொன்னால், இது சாத்தியமில்லை என்று 4 பேரும் எந்த துணிச்சலில் பேச வந்தீர்கள் என்று நான் கேட்கின்றேன்.
நண்பர்களே, இது நம்முடைய சாய்ஸ், தேர்வு. நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. தமிழ் பள்ளிகளாக கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கே டமீலான்னு சொல்ல தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெர் இஸ் நோ கம்பல்ஷன். நீங்கள் இந்த மண்ணில் வாழ்கிறீர்கள், இந்த மண்ணுக்குரியவர்களாகவே நீங்கள் வாழ்வதற்கான எல்லா ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை விடுத்து விட்டு நான் எதனுடைய தொடர்ச்சியோ அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைப்பேன் என்று நீங்கள் நினைத்து விட்டால், இந்த 10 மைல் கார் ஓட்டிட்டு தமிழ் பள்ளிக்கு போவது, அவர்களை படிக்க வைப்பது, இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. நம்ம பேச்சை நம்ம பிள்ளைகள் கேட்டு விடுவார்களா என்று திரும்ப திரும்ப இவர்கள் கேட்டார்கள். கேட்க மாட்டார்கள். நாம் நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்டோமா? உண்மையாக சொல்லுங்கள், இந்தியாவிலே வளர்ந்தீங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்டிங்களா? ஆனால் ஒரு காலம் வரும், அப்பா அம்மா இல்லாது நாம் தனியாக இந்த மண்ணில் வாழ்கிற காலம் வருகிற போது அப்பா அம்மா சொன்ன ஒவ்வொன்றும் இந்த மூளையிலே இருப்பதை அப்போதுதான் நாம் உணர்வோம். அவர்கள் சொன்ன போது எதையும் நாம் காதில் வாங்கவில்லை என்று நாம் நினைத்தோம். ஆனால் எல்லாம் இந்த மூளைக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய அப்பா அணிகிற காலணியில் இருக்கின்ற ஒரு சிறு வளைவு இன்றைக்கும் என்னுடைய ஞாபகத்துக்கு இருக்கிறது. அவர் இறந்து போய் 10 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய அம்மா திருக்குறளை சொல்லி சொல்லி எங்களை வளர்ப்பார். ஒவ்வொரு திருக்குறளை சொல்லுகிற போதும் போரடிக்காத என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் திருக்குறளை பற்றி நான் எழுதுகிற போது கம்ப்யூட்டரை தொட்ட உடனே என்னுடைய அம்மா வந்து ஒரு திருக்குறளை சொல்லுகிற ஞாபகம் தான் என்னுடைய மூளை அடுக்குகளிலே உறைந்திருக்கிறது. சொந்தங்களை, வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். எங்க பிள்ளைகள் எங்க பேச்சை கேட்கலன்னு நினைக்காதீங்க. ஒரு காலம் வரும், அவர்கள் இந்த மண்ணில் வேரூன்றி தனியாக வாழ்கின்ற ஒரு காலம் வருகிற போது நீங்கள் சொன்ன எதையுமே அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதனால்தான் இதை போன்ற தமிழ் பள்ளிகளில் அவர்களை சேர்க்கிற போது அவர்களுக்கு நான் சொன்ன அந்த 3 விஷயம், மத உணர்வு அல்லது இறை உணர்வு, மொழி உணர்வு, கலை, இந்த 3 பற்றிய பரிச்சயத்தை நீங்கள் ஏற்படுத்திவிட்டால் இந்த மண் அவர்களை நாளைக்கு அந்த பாதையில் தள்ளும். ஏனென்றால் அமெரிக்க மண் அப்படிப்பட்ட மண். இங்கே this is a land of immigrants. ஒவ்வொருவரும் வந்து சுதந்திர தேவியினுடைய சிலையை பார்த்த பிறகு இந்த மண்ணில் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்த ஊர் உங்களினுடைய ஊர். அவர்களினுடைய அடையாளங்களை இழந்து விடாமல் இங்கே தொடர்ந்து வாழ முடியும் என்ற நம்பிக்கையை அமெரிக்கா என்கின்ற தேசம் கொடுக்கிறது. அதனால் சொல்லுகின்றேன், இது நிச்சயமாக சாத்தியமே தவிர சிரமம் என்பதை நம்பாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.